السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال رسول الله صلى الله عليه وسلم للمملوك طعامه وكسوته لا يكلف من العمل إلا ما يطيق وكما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுக்கே எல்லா புகழும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னல்லாரின் நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நன்னருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவினுடைய பேரொருளால் ரமலான் பிறை ஒன்றிலிருந்து அகிலத்தாருடன் நன்னலார் என்கிற அழகிய தொடர் தலைப்பில் பலதரப்பட்ட மக்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்து வந்த நாம் அதன் நீட்சியாய் கடந்த 3 நாட்களாய் நெருங்கிய நண்பர்களுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறைகள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பணியாளர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதிம்களுடன் பணியாளர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களது வாழ்வியல் நெறிமுறைகளை நடாத்தினார்கள் என்கிற செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பணியாளர்களை எப்படியெல்லாம் நடத்தினார்கள் என்கிற செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் உலக புகழ் பெற்ற பெருமானாரின் பணியாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹை குறித்து எப்படி அறிமுகம் தருகிறார்கள் என்று பார்ப்போம் வாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த குணம் படைத்தவர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் பெருமானாரை குறித்து, பெருமானாரிடம் அவர் பணிபுரிந்த அந்த நிகழ்வுகளை குறித்தெல்லாம் அவர் மனதில் நீக்கமன நிறைந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிற அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிக அலாதியான அவர் ரசூலுல்லாஹ்வின் மீது வைத்த பிரியத்துடன் பேசுகிற வார்த்தை, வல்லாஹி லக்கத் ஹதிம்துஹு 9 சினீன், 9 வருடங்கள் பெருமானாருடன் நான் பணிபுரிந்து இருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்திருக்கிறேன் 9 வருடங்கள். அந்த 9 வருடத்தில் என்னை பார்த்து பெருமானார் ஏதாவது செய்தேன் என்றால் ஏன் இதை செய்தாய் என்று கேட்டதில்லை. லிமா சனஅத்துஹு லிம சனஅத ஹாதா, ஏன் இதை செய்தாய், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யாத காரணத்தினால் ஹல்லா தரக்த ஹாதா, அதை ஏன் நீ விட்டுட்ட, ஹல்லா ஃபஅல்த ஹாதா, அதை செய்யாம போயிட்டியே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏன் செய்தென்ற ஒரு தடிப்பமான வார்த்தையால் என்னை பார்த்து பெருமானார் கேட்டதில்லை என்று சொல்கிற அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலைக்காக அனஸ் ரலியல்லாஹு அவங்களை அனுப்புறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்ஸனின் நாஸி குலுகன், ரசூலுல்லாஹ் சிறந்த குணம் படைத்தவர்கள். அந்த சம்பவத்தை சொல்ற அனஸ் ரலியல்லாஹு இன்ட்ரோ கொடுக்கறதை இப்படிதான் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. மின் அஹ்ஸனின் நாஸி குலுகன், சிறந்த குணம் படைத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அனஸ் ரலியல்லாஹு அந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அரசலனி லி ஹாஜத்தின், ஒரு தேவைக்காக என்ன அனுப்புனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்ன பிள்ளை தானே அனஸ் ரலியல்லாஹு, நான் சின்ன பிள்ளை வெளியே போறேன். வெளியே ரசூலுல்லாஹ் அனுப்புனதுக்காக நான் வெளியே போய் பாக்குறேன், அங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க சுத்தி. பார்த்தேன்னா அதே சின்ன பிள்ளை, அந்த குணம் தானே, நின்று வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பெடரிய ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச ரசூலுல்லாஹ் இப்படி திரும்பி ஒரு கூட்டேன். ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்னை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டு ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, உன் வேலைக்கு அனுப்புல போனியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ் ஆமாமா இதோ போறேன் அப்படின்னு நானும் சிரிச்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு வரேன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கிளம்பினேன். அன்பார்ந்தவர்கள், இந்த ஹதீஸை பதிவு செய்கிற அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதற்கு விளக்கம் தருகிற விரிவுரையாளர்கள் எல்லாம் சொல்லுகிற செய்தி, இந்த இடத்துல நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உன்னெல்லாம் வேலைக்கு அனுப்புல இங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கே, அறிவு இருக்கான்னு கேட்போம். தேவைப்பட்ட உன் செவுல உன்னை விட்டுட்டு போ, உன்னை வேலைக்கு அனுப்புல இங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த இன்முகத்துடன் அந்த பணியாளருடன் அணுகுமுறைகளை மேற்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறைகளில் மிக முக்கியமான ஒன்று, பணியாளர்களுடன் அமர்ந்து உணவு உண்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தட்டுலாம் தனியான தட்டுலாம் கிடையாது, ஒரு சஹன் சொல்லுவாங்க, பெரிய தட்டுல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உணவு முறையை அலாதியானது. அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்து பேசுகிற பொழுது, இதா சனாரி அஹதிக்கும் ஹாதிமுஹு
உங்களது பணியாளர் ஏதாவது உணவு தயாரித்து கொடுத்து சும்மா ஜாபிகி அதை எடுத்துட்டு வந்து வச்சாரு, வக்கது வலிய ஹர்ரஹு வ துஹானஹு, செஞ்சதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். அங்க நின்று அந்த அடுப்பங்கரையில நின்று அந்த சூடெல்லாம் வாங்கி கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டப்படுத்தி உங்களுக்கு முன்னால் அவர் உணவு தயாரித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அவரோடு அமர்ந்து நீங்கள் உணவு உண்ணுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் செய்தது மாத்திரமல்ல, இந்த உம்மத்திற்கு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். பணியாளர்களுடன் அமர்ந்து உண்ண வேண்டும் என்கிற சுன்னத்தை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, இந்த இடத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு தொழிலாளி முதலாளி அப்படின்ற ஒரு சிந்தனை வரும்போது எனக்கு கீழே நீ அப்படின்ற ஒரு தாட் ஹெட் ரைட் எல்லாருக்குமே. பணியாளர்களை நாம் அவர்களுடன் நடந்து கொள்ளுகிற முறைகள் எப்படி இருக்குது, அவன் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது. இவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு, டிரைவர் அப்பதான் வெளியே வந்து நிப்பாரு, 10 ரூபாய் கையில கொடுத்து டீ குடிச்சிட்டுவான்னு சொல்றது. இவர் உணவு உண்ணுகிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு, வெளியே நிக்கிற டிரைவர் தன்னுடைய பணியாளர் 10 ரூபாய் கொடுத்து நீ டீ குடிச்சிட்டுவான்னு அனுப்புற. நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டுகிறார்கள்? ரசூலுல்லாஹ் நாம் உண்ணுகிற அதே உணவை, நாம் அணிகிற அதே அணிகலன்களை, ஆடைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது காதின்களுக்கு, பணியாளர்களுக்கு அணிவிக்கவும் சொல்லி இருக்கிறார்கள். மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க போறாங்க. இடையில ஒரு மீட்டப் நடக்குது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. பார்த்தவரு அங்க அபூதர் ரலியல்லாஹு கூட ஒரு பணியாளர் இருப்பார் இல்லையா, காதிம், லேபர். அந்த லேபர் இவரும் ஒரே மாதிரி ட்ரெஸ், நல்ல கிராண்டான ட்ரெஸ், சாதா ட்ரெஸ்லாம் இல்ல, விலை உயர்ந்த ட்ரெஸ். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்ன கதை அப்படின்னு போய் கேட்கிறாரு. யாரு? மஅரூர் ரலியல்லாஹு அபூதர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. போய் கேட்டவன ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஹதீஸை, இந்த உம்மத்திற்கு வழிநடத்தக்கூடிய அந்த ஹதீஸை அபூதர் ரலியல்லாஹு மஅரூர் ரலியல்லாஹு சொல்லி தராங்க. என்ன சொல்லி தருகிறார்கள்? இஹ்வானுக்கும் கவுலுக்கும், உங்களது பணியாளர் உங்களுடைய சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், உங்களுடைய பணியாளர் உங்களுடைய சகோதரர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியாளர்களை சகோதரர்களின் அந்தஸ்துக்கு உயர்த்துகிறார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அல்லாஹ் அவர்களை உங்கள் கைகளுக்கு கீழ் வைத்திருக்கிறான். உங்களுக்கு கீழே அவங்க பணியாளர்கள் இருக்கிறாங்க. ஃபமன் கான அஹூஹு தஹ்த யதிஹி, யாருக்கு பணியாளர்கள் அதாவது சகோதரர்கள் உங்களிடத்தில் இருப்பார்களோ, அவர் உண்ணுகிற உணவை அவருக்கு உணவாக கொடுக்கட்டும். 2வது பாயிண்ட் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்கிற பாயிண்ட் என்ன, நம்ம உணவை உண்ணுகிறோமோ அந்த உணவை பணியாளருக்கு தர வேண்டும். இவர் எந்த ஆடை அணிகிறாரோ அந்த விதமான ஆடைகளை அணிவிக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு 3வது செய்தி சொல்லி தருகிறார்கள். ஒலா துகல்லிஃபூஹும் மிம்மா யக்லிபுஹும், அவங்களுக்கு முடியாத ரொம்ப கஷ்டமான ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஒரு காலம் அவ்வளவுதான் வேலை நிறைய இருக்குது, அப்படி கொடுத்துட்டீங்கன்னா கூட போய் ஒத்தாசையா நீங்களும் நின்று அங்க ஹெல்ப் பண்ணுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேபர்களை குறித்து, பணியாளர்களை குறித்து சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் இன்று நாம் பணியாளர்களுக்கு இடத்தில் நடந்து கொள்கிற அணுகுமுறைகளை தட்டிவிட்டு, அதை உதாசனப்படுத்தி விட்டு நாம் நல்ல நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளை, நம் சிந்தனைகளை தட்டி எழுப்புகிறது இந்த ஹதீஸ். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் தன்னுடைய சக்திக்கு தாண்டிய வேலைகளை கொடுப்பதை தடை செய்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லில் மம்லூகி தஆமுஹு வ கிஸ்வத்துஹு, அடிமைக்கு வேலை என்ன தெரியுமா? சமைச்சு போடுறது, துணி இருந்தா துவைச்சு போடுறது. வலா யுகல்லஃபு மினல் அமலி இல்லா மா யுதீக், முடிஞ்ச அளவுக்கு தான் வேலையை வாங்கணும், முடியாத அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க், டோன்ட் கிவ் ஹிம் மோர் ஒர்க், he cannot done, அவரால் செஞ்சு முடிக்க முடியாது அந்த வேலையை. அவருக்கு ரொம்ப பிரஷர் கொடுத்து வேலையை கொடுத்தோம்னா இது மார்க்கத்தின் மூலியமாய் தடை செய்யப்பட்ட காரியம் என்று ஹதீசுகளின் வாயிலா நம்மால் அறிய முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறைகள் தன்னுடைய பணியாளர்களுடன் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையில ரொம்ப முக்கியமான ஒரு அணுகுமுறை, தன்னுடைய பணியாளர்கள் நோய்வினைப்பட்டால், நோயாளி ஆயிட்டாங்கன்னா சீக்கு விசாரிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. நாமளா இருந்தா போவோமா? வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்கன்னா போனை மிஞ்சி போனா போன் அடிச்சு கேட்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்கு போய் அவரை நலம் விசாரிக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதோ ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு யகூதியான குலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணியாளர், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். அங்க ரசூலுல்லாஹ் பார்க்க போகும்போது ஒரு இன்பமான ஒரு செய்தியும் அங்கே நடைபெறுகிறது. கான குலாமுன் யகூதியுன் யஹ்திமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அடியாள், ஒரு பணியாளர் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தார்.
நோய்வினைப்பட்ட நோயாளி ஆயிட்ட உடனே சீக்கு விசாரிக்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போனாங்க. இந்த தலைமாட்டுல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டு ரசூலுல்லாஹ் அந்த யஹூதியை பார்த்து சொன்ன வார்த்தை அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். உடனே அவர் வாப்பாவை திரும்பி பார்த்தாரு. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, பக்கத்துல வாப்பா நிக்கிறாரு, யஹூதியான வாப்பா. ரசூலுல்லாஹ் வாப்பாவை திரும்பி பார்த்த உடனே அவர் வாப்பா என்ன சொன்னாரு? அத்தீஅ அபுல் காசிம், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீ வழிபட்டு நட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். வெளியே செல்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்துடன் ஃபஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யகூலு மஸ்ரூரன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்பேற்பட்ட அல்லாஹ்? அன்கதஹு மினன் நார், நரக நெருப்பிலிருந்து அந்த அடியானை, என்னுடைய அடியானை பணிவிடையாளரை காப்பாற்றினே, அப்பேற்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியாளர்களின் மீது தனி கவனம் செலுத்துகிறார்கள். அவர் நோய்வினைப்படுகிற பொழுது நோயாளியை நிசைக்கு விசாரிக்கிறார்கள். அவர் மாற்று மத சகோதரராக இருந்தால், இஸ்லாத்தை விட்டு மாற்று மதத்துடன் இருக்கும் பொழுது நாளை மறுமைக்கான சிந்தனை, அவருடைய மறுமை நினைத்த ஒரு ஆந்தகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணியாளர்களை இங்கே இஸ்லாத்திற்கு நுழைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களை, ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகள் நெறிமுறைகள் ஏராளமானவை, இந்த உம்மத்திற்கு படிப்பனையானவை. ரசூலுல்லாஹ் கேட்டு கேட்டு என்ன தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. இன்னைக்கு வேலைக்காரங்களா இருந்தா அதுதான் காசு கொடுக்குறோமே, அவனுக்கு எல்லா தேவையும் அதுல செஞ்சுப்பாங்க. வேலைக்கு வச்சிருக்கோம் இல்லையா, சோறு கொடுக்கறது இல்ல, திங்கிறதுக்கு டீ கொடுக்கறது இல்ல, வீட்டுல வந்து அவன் என்னமோ கஷ்டப்பட்டு நமக்கு வேலை செஞ்சுட்டு போயிடுவான். ஒரு கூப்பிட்டு பரிவான வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தேவை என்பதை கேட்டறிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஆனு ஒரு சஹாபி, சின்ன புள்ள. அந்த சஹாபி அறிவுலக மேதை, அரபுலகின் அறிவு மேதை என்று அந்த போற்றப்படும் சஹாபி. ஏன் அவருக்கு அப்படி ஒரு பேர் வச்சாங்கன்றது பின்னாடி வரக்கூடிய அந்த செய்திகள் மூலியமா நம்மளால அறிய முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செய்யக்கூடியவர். ரசூலுல்லாஹ்வுக்கு ஹித்மத் செஞ்சுட்டு இருக்கார். ஹித்மத் செஞ்சு முடிச்சவர் ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஒதுவுக்கு தண்ணி எல்லாம் வச்சுட்டு ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒதுலாம் செஞ்சுட்டு தொழுது முடிச்சுட்டு அந்த சஹாபிட்ட கேட்கறாங்க, சல் யா ரபியா, ரபியா என்ன வேணும்னு கேளு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ரபியாட்ட கேட்க சொல்றாங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம்? துணி, அது இது. ரசூலுல்லாஹ் என்ன வேணும்னு கேட்கலாம், தரன்ட்டாங்க. இப்ப நாமளா இருந்தா அங்க என்ன செய்வோம்? என்ன வேணும்னு கேட்போம். எனக்கு துணி வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் போடுவோம் இல்லையா? அந்த சஹாபி கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னதி யா ரசூலல்லாஹ், சுவன பிரவேசம் உங்களுடன் வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்ட வார்த்தை அரபுலகமே அந்த சஹாபியை அறிவு மேதை என்று பாராட்டுகிறது. ஆமா, அந்த இடத்துல நாமளா இருந்தா என்ன கேட்டு ரசூலுல்லாஹ்ட்ட, யார ரசூலுல்லாஹ் தங்கம் கொடுங்க, வெள்ளி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, லொட்டு லொசுக்கு, அப்படி 10 விஷயத்தை கேட்டிருப்போம். ஆனால் அந்த சஹாபி கேட்கிற வார்த்தை அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னதி யா ரசூலுல்லாஹ், நாளை உங்களுடன் சுவன பிரவேசம் வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அதுக்கும் வழி தராங்க. அந்த சொன்னலையா, ரசூலுல்லாஹ் என்ன வேணாலும் கேட்டு தயார் செய்வார்கள். முடியாத பட்சத்தில் அதுக்கான வழிவகுப்பார்கள். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னார்கள்? ஃபஇன்னி அலா நஃப்ஸகி பிகத்ரத்தி சுஜூத், அதிகமாக வணக்க வழிபாடுகளில் நீ ஈடுபடு, அதனாலே என்னுடன் உனக்கான சுவன பிரவேசத்திற்கு காரணமாகும் என்று தன் தேவைகளை கண்டறிந்து பூர்த்தி செய்பவர்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊழியர்களுக்கான மிக பெரும் ஒரு அறக்குவலை எடுத்தவர்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், யாரும் பேசாத அந்த வார்த்தை, ஊழியர் தன் வேர்வை காயும் முன் தனது ஊழியத்தை கொடுத்து விடுங்கள் என்று இந்த உம்மத்திற்கு கட்டளையிடுபவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயத்துல் அஜீர் அஜ்ரஹு கப்ல ஐ யஜுஃப் இர்குஹு, வேலை செய்யறவன் வேர்வை காயுவதற்கு முன்னால் அவருடைய ஊழியத்தை கொடுத்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அல்ல உலகத்திற்கே சொல்கிற செய்தி. ஒரு லேபர் நம்ம கிட்ட வேலை செய்யறாருன்னா அவருக்கான ஊழியத்தை, அதற்கு அவருக்கான அந்த தொகையை நீங்கள் அவருடைய வேர்வை காய்வதற்கு முன் கொடுத்து விடு என்றால் ரசூலுல்லாஹ் அந்த பணியாளர்களுடன் மேற்கொண்ட நடைமுறைகள் இந்த உம்மத்திற்கான படிப்பினை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியலில் ஏராளமான படிப்பினைகளை வைத்திருக்கிறான். அல்லாஹுவின் வார்த்தைகளில் சொல்வதானால்
லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரிகளை எடுத்து நடைமுறைப்படுத்தி வல்ல நபியின் வழியில் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதே தலைப்பில் தொடர்வோம். பணியாளர்களுடன் பெருமானார் என்கிற தலைப்பில் தொடர்வோம். இன்று இதை சிந்திப்போம். நாளை நல்ல தகவலுடன் சந்திப்போம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.